இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. இது எல்லாருக்குமே பரிச்சயமான இது தான். ஏன்னா நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் ஜிஎஸ்டி தான் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்தியாவில் இது என்றைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1 ஜூலை 2017 அப்போ தான் வந்து இந்தியா ஃபுல்லாக இது அமலுக்கு வந்துச்சு. இந்த ஜிஎஸ்டியை வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்னது? இன்சிடெண்ட்டும் இம்பிடென்ஸும் வேறு ஒருத்தவங்களாக இருப்பாங்க. இன்சிடெண்ட் இம்பேக்ட் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ இன்சிடெண்ட் அப்படின்னா டேக்ஸ் வந்து இவங்க மேலே தான் போடுவாங்க. ஆனால் என்னமோ டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போகிறது வந்து வேறு ஒருத்தவங்க மூலமாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து கடையில் போய் ஹார்லிக்ஸ் வாங்குகிறோம். ஹார்லிக்ஸ் வாங்கும்போது நம்ம தான் வந்து நம்மக்கிட்ட தான் வந்து என்னது டேக்ஸ் வாங்குகிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக அந்த டேக்ஸ் யாருக்கு போட்டாங்கன்னா ஹார்லிக்ஸ் கம்பெனிக்கார மேலே தான் அந்த டேக்ஸ் என்னது போடுறாங்க. இதுதான் என்னது? இன்சிடெண்ட். இன்சிடெண்ட் யார்? ஹார்லிக்ஸ் கம்பெனி மேலே தான் இன்சிடெண்ட் ஆகுது. ஆனால் அந்த ஹார்லிக்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கி அவங்கக்கிட்ட கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துறாங்க. இப்போ இம்பேக்ட் யார் மேலே இருக்குது? நம்ம மேலே இருக்கா. இதான் என்னது? இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டேட் லெவல்லையும் சென்ட்ரல் லெவல்லையும் நிறைய டேக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு கட் பண்ணிவிட்டு அது எல்லாம் வந்து ஒன்றிணைச்சு எதுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த டேக்ஸ்லாம் வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து மாசாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே ஒரு கம்பெனி. இப்போ வந்து இந்த கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி வந்து என்னது? ஹார்லிக்ஸை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹார்லிக்ஸை வந்து மாசாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற இதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னா அவங்க வந்து என்னது? கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸ் போடுறாங்க. அது என்னது அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி. இப்போ வந்து ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா வந்து 100 rupeesனு வச்சுக்கிருவோமா? அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து மேக் பண்ணுற சார்ஜ் வந்து 100 rupees. இப்போ வந்து இதுக்கு மேலே 10% வந்து எக்ஸைஸ் டியூட்டி போடுறாங்க. அப்படின்னா என்ன போடும்? இப்போது ரேட் என்ன வந்துடும்? 10%னா 10 rupees. அப்படின்னா 110 rupees வந்து இது வந்து மார்க்கெட்டுக்கு வருது. 110 rupees-ஆக வருது. இப்போ இந்த கம்பெனி விட்டு இந்த ப்ராடக்ட் வந்து வெளியில் போகும்போது இதோட விலை என்னது? 110 ரூபா ஆயிடுது. ஆனால் ஒரிஜினல் விலை என்னது? 100 ரூபா தான். இப்போ டேக்ஸ் போட்டனால என்னது? 110 ரூபா ஆயிடுச்சு. இதுதான் வந்து என்னது? எக்ஸைஸ் டியூட்டி. இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சேல்ஸ் டேக்ஸ். இப்போ எப்படின்னா, இப்போ சேல்ஸ் டேக்ஸ் என்னது? நம்ம வந்து வாங்க போகிற இடத்துல, அதாவது கன்சியூம் பண்ணுற இடத்துல வந்து போகிற டேக்ஸ் தான் சேல்ஸ் டேக்ஸ். இப்போ இந்த ஹார்லிக்ஸை வச்சுக்கலாம். ஹார்லிக்ஸ் வந்து ஒரு ரிட்டெய்லர் வாங்குகிறாங்க. சரியா? வாங்கிட்டாங்க. ஹார்லிக்ஸை ரிட்டெய்லர் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இவங்க மேலே டேக்ஸ் போடுவாங்க. நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்களா, உங்கள் மேலே சேல்ஸ் டேக் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா, இப்போ இங்கே வந்து வர்றது என்னது? 110 ரூபா. எக்ஸைஸ் டியூட்டி போட்டு 110 ரூபா இங்கே வந்துருச்சு. இப்போ இவங்க வந்து கொஞ்சம் லாபத்துக்கு ப்ராஃபிட் பார்ப்பாங்களா? இப்போ ப்ராஃபிட் வந்து ஒரு 10 rupeesனு வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் வந்து என்னது? 120 rupees. இப்போ வந்து டேக்ஸ் போடுவாங்க. சேல்ஸ் டேக்ஸ் என்ன போடுவாங்க? 10% சேல்ஸ் டேக்ஸ்னால் 10%னா என்னது? 12 rupees. அப்படின்னா 132 rupees வந்து இவங்க வந்து ப்ராடக்டை வந்து விற்கிறாங்க. இப்போ நம்ம போய் வாங்குறது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோம்? 132 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஆனால் அந்த பொருளோட ஒரிஜினல் ரேட் என்னது? 100. அதோட ஒரிஜினல் ரேட் என்னது? 100 ரூபா தான். இதுதான் வந்து என்னது? சேல்ஸ் டேக்ஸு. இது வந்து என்னது? எக்ஸைஸ் டியூட்டி. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வேட்டை வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா சேல்ஸ் டேக்ஸை தான் ரீப்ளேஸ் பண்ணுது. எதனால சேல்ஸ் டேக்ஸை வந்து வேட்டால் இது பண்ணாங்க அப்படின்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா என்னென்னா, ஒரு டேக்ஸ் ஏற்கனவே போட்டிருப்பாங்க. அந்த டேக்ஸ் மேலே அகெயின் நம்ம டேக்ஸ் போடுவோம். அதான் என்னது? கேஸ்கேடிங் எஃபெக்ட். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸைஸ் டியூட்டி என்ன பண்ணியிருக்காங்க? ப்ராடக்டோட விலை 100 ரூபா, அதுக்கு மேலே 10 ரூபா டேக்ஸ் போட்டு 110 ரூபான்னு இது பண்ணியிருக்காங்க. இங்கே சேல்ஸ் டேக்ஸில் என்ன பண்ணுறாங்க? 110 ரூபா அவங்களோட பொருளோட விலை. அதுக்கு மேலே இவங்க வேல்யூ அடிஷன் வந்து என்னது? எக்ஸ்ட்ரா 10 ரூபா வச்சுட்டு டோட்டலாக இவங்களோட ப்ரைஸ் வந்து 120 ரூபா. அப்போ அதுக்கு 10% போட்டு 12 ரூபா வரும். அப்போ 132 ரூபா. இப்போ என்னென்ன இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே எக்ஸைஸ் டியூட்டி இங்கே ஏற்கனவே ஒரு டேக்ஸ் போட்டு 10 ரூபா ஆட் ஆகிருக்கு.
அந்த 10 ரூபா மேலே இன்னொரு அதை ஆட் பண்ணி தானே ஒரு டேக்ஸ் போடுறாங்க. அப்போ இதுக்கு 10% போட்டோம்னா இதோட இது வந்து என்ன வரும், 1 rupees. அப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ருப்பீஸ் வந்து ஆட் ஆகுது. இதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் வேட் வந்தது. வேட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்களா, இந்த வேல்யூ அடிஷனில் மட்டும் நம்ம டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து இங்கே வந்து 10 rupees வேல்யூ அடிஷனா, இப்போ இதில் வந்து 10% எடுக்கிறாங்க. 10% அப்படின்னா என்ன, எவ்வளோ ருப்பீஸ் வரும், 1 ரூபி வரும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் டியூட்டி போட்டால் ஏற்கனவே டேக்ஸ் கலெக்ட் பண்ண 110 ரூபா அந்த ப்ராடக்டோட ப்ரைஸு. இவங்க வேல்யூ அடிஷன் பண்ணது 10 ரூபா. அந்த 10 ரூபா மேலே 10% அப்படின்னா 1 ரூபா வரும். அப்போ அந்த ப்ராடக்டோட விலை இப்போ என்னது, 121 ரூபா. அதுக்கு முன்னாடி வந்து டேக்ஸ் மேலே டேக்ஸ் போடும்போது அதோட விலை என்னது, 132 ரூபா. இந்த மாதிரி விலையை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக, அந்த கேஸ்கேடிங் எஃபெக்டை கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து என்னது வேட் வந்தது. அப்புறம் வந்து சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஒரு பொருள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருள் தமிழ்நாட்டிலே விற்பனை செய்யும் போது அங்கே வேட் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறோம், ஆனால் அதை வந்து நம்ம வந்து கேரளாவில் விற்கும்போது அவங்க என்னது சென்ட்ரல் வந்து அப்போ வந்து சேல்ஸ் டேக்ஸ் போடுவாங்க. அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி மறுபடியும் வந்து தமிழ்நாட்டுக்கே கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஆக்ட்ரை அண்ட் என்ட்ரி டேக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு பொருள் வந்து ஒரு முனிசிபாலிட்டிலேருந்து இன்னொரு முனிசிபாலிட்டிக்கு வரும்போது என்ட்ரி டேக்ஸ் போடுறது. சர்வீஸ் டேக்ஸ்னால் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் போய் சாப்பிடுவோம்ல, அப்போம்போது சர்வீஸ் டேக்ஸ் போடுறாங்க. கஸ்டம்ஸ்னால் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து இம்போர்ட் பண்ணும்போது அது மேலே கஸ்டம் டியூட்டி போடுறாங்க. இப்போ வந்து ஜிஎஸ்டி வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்னதுன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா இது என்னது கேஸ்கேடிங் எஃபெக்ட். இன்னொன்று என்னன்னா, இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரே மார்க்கெட்டாக இல்லை இந்தியா ஃபுல்லாகவும். இப்போ என்ன ஒரே மார்க்கெட்டாக இல்லை அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்மெண்டட் மார்க்கெட்டாக இருக்குது. ஃப்ராக்மெண்டட் மார்க்கெட் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய ஸ்டேட் இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டேட் வேட் வந்து போடுவாங்க. இப்போ வந்து இப்போ ஹார்லிக்ஸே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஹார்லிக்ஸோட இது வந்து ஒரு 5% வேட்டுனா, அதே தமிழ்நாட்டில் 5%னா அதே 5% வந்து கேரளாவில் இருக்குமானா இல்லை. கேரளாவில் வந்து 6% இருக்கலாம், கர்நாடகாவில் 7% இருக்கலாம், டெல்லியில் வந்து 8% இருக்கலாம். ஒரே ப்ராடக்ட் தான், ஆனால் ஒவ்வொரு இதில் வந்துட்டு என்னது வேறு இதாக இருக்குது, வேறு பர்சன்டேஜ் இருக்குது, வேறு ரேட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகேவா. இதையும் வந்து ஒரே இதாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் வந்து என்னது ஜிஎஸ்டி வந்தது. எப்போ வந்தது ஜிஎஸ்டி, 1 ஜூலை 2017 வந்து வந்தது. இது வந்து 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் தான் இது பண்ணுறாங்க. இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடியில் இருந்து தான் கொண்டு வந்தாங்க. அதனால் கான்ஸ்டியூஷனல் பாடினா ஒரு கவுன்சில் கண்டிப்பாக இருக்கும். அது என்னதுன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் யார் மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னா, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்லேருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கார் அவர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மினிஸ்டரும் இதில் மெம்பராக இருப்பாங்க. இப்போ வந்து ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் கண்ட்ரோலும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலும் இல்லை. இது எது கண்ட்ரோல் இருக்குன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ ஒரு ஜிஎஸ்டியில் ஏதாவது ரேட்டை ஏற்றணும்னாலும் இறக்கணும்னாலும் இவங்க தான் இது பண்ணுவாங்க. இவங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனலு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிஎஸ்டியில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன காம்பனன்ட்ஸ்னால் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டியில் வந்து சில ஸ்லாப் வந்து இருக்குது. சில ப்ராடக்ட் வந்து 0%, அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. சில இதுக்கு 5%, 12%, 18%, 28% அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாப்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா என்னதுன்னா, ஜிஎஸ்டியில் சிஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா என்னது, இது சென்ட்ரல், இது ஸ்டேட்டு. ஓகேவா. இப்போ வந்து எக்ஸாம்பிள் 12% எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு 12% ஜிஎஸ்டி இருக்குன்னா இந்த 6% இவங்க எடுத்துக்கிடுவாங்க, 6% இது எடுத்துக்கிடுவாங்க. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்டை வந்து தமிழ்நாட்டிலே விற்கிறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி போடுவாங்க.
அதில் வந்து 6% இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம், 6% வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஜிஎஸ்டினா என்னது, இன்ட்ராஸ்டேட்னா என்னது, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ப்ராடக்டை வந்து செல் பண்ணிக்கிறது. ஐஜிஎஸ்டி அப்படின்னா என்னது, இன்டர்ஸ்டேட் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த பொருளை வந்து நம்ம கேரளாவில் வாங்குறாங்க. இப்போ கேரளாவில் வாங்கும்போது அதுக்கு மேலே என்னது, ஐஜிஎஸ்டி போடுவாங்க. இந்த ஐஜிஎஸ்டினா என்னதுன்னா, இதுலேயும் சிசிஎஸ்டி ப்ளஸ் எஸ்ஜிஎஸ்டி வரும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போ அதுக்கு 12% அப்படின்னா 6% இவங்களுக்கு போயிடும். இந்த 6% வந்து என்னது, கேரளாவுக்கு தான் போகும், தமிழ்நாட்டுக்கு வராது. இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை, வேட் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இது சப்போஸ் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருள் வந்து கேரளாவில் விற்றாங்கன்னா சென்ட்ரல் வந்து சேல்ஸ் டேக்ஸ் போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கே கொடுத்துரும். அப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய டேக்ஸ் வந்து கலெக்ட் ஆகி கவர்மெண்ட் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து அந்த சேல்ஸ் டேக்ஸ் இன்டர்ஸ்டேட்ஸ் சேல்ஸ் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. இதுக்கு தான் ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியே 2-3 மாநிலங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து அப்போஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு, குஜராத் இந்த மாதிரி மாநிலங்கள் வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஏன் அப்போஸ் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து நிறைய உற்பத்தி பண்ணுற மாசம் ப்ரொடியூஸ் பண்ணுறது நிறைய இதை வந்து கார் கம்பெனி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்போ வந்து நான் ஈஸியாக இதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதை வாங்கிட்டோம். ஆனால் இப்போ வந்து என்னது, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் பிடிச்சி நம்ம இது பண்ணி நம்ம வந்து கம்பெனிஸ்லாம் நிறைய வச்சுருப்போம். ஆனால் வந்து என்னது, டேக்ஸ் வந்து அந்த யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் போயிருக்கு. இதனால தான் அப்போஸ் பண்ணாங்க. இதுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் இருந்ததோ அந்த டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து காம்பன்சேஷனாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கு வந்து என்னது, காம்பன்சேஷன் செஸ்ன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. இந்த செஸ்னால் என்னதுன்னா, கவர்மெண்ட் வந்து சில ப்ராடக்ட் மேலே செஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் போடுவாங்க. அப்படின்னா செஸ் அப்படின்னு போட்டுட்டாங்கனாலே இது வந்து இப்போ வந்து இப்போ எஜுகேஷ்னல் செஸ்னால் அந்த டேக்ஸு கலெக்ட் ஆகிற அமௌண்ட் எல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக போகும். இங்கே காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னா என்னதுன்னா, இந்த செஸ்ஸில் கலெக்ட் ஆன மணி எல்லாமே எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து ஜிஎஸ்டினால் அந்த பழைய அமௌண்ட் வரலையோ, டேக்ஸ் கலெக்ட் ஆகலையோ அந்தந்த மாநிலங்களுக்கு வந்து கொடுத்துரும். இது வந்து 2022 வரைக்கும் தான், 2017 2022 வரைக்கும் தான் இது அப்ளிகபிள். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்டாங்க, ஆனால் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஓகேவா, இவ்வளோ தான். இது வந்து ஜிஎஸ்டி பற்றினது இது தான். அதுக்கப்புறம் என்னதுன்னா, இன்னும் ஜிஎஸ்டியில் வந்து சில பொருட்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலை. என்னென்ன பொருளை இன்க்ளூட் பண்ணலைன்னா, இன்னும் ஸ்டேட் வேட்டில் இருக்கிறது வந்து என்னதுன்னா, ஆல்கஹால், நம்ம சரக்கு தான் வந்து இன்னும் வந்து வரல. ஏன் சரக்கு வரலைன்னா, இப்போ சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்துட்டு கஜானா காலி ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வேணும்ல. அப்போது அவங்க என்னது, அவங்க கண்ட்ரோலில் ஒன்று இருக்கணும்ல, அது இருந்தால் தான். இப்போ திடீர்னு அமௌண்ட் இல்லைன்னா அப்படின்னா ஆல்கஹாலோட டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. ஆகும்போது அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சில பொருட்களை வந்து இது பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு அப்புறம் டொபாக்கோ இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ், க்ரூட் ஆயில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு அவங்க இன்னமும் வந்துட்டு எக்ஸைஸ் டியூட்டி தான் போட்டுட்டு இருக்காங்க, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மணி வந்து பத்தலைன்னா அவங்க வந்து இந்த டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து மணி கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் இது வந்திருக்காங்க. ஏன் இவங்க வந்து இதை வந்து அவங்க தனிப்பட்ட இதில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த இது எல்லாமே யார் அண்டரில் இருக்குது, ஜிஎஸ்டி கவுன்சில் அண்டரில் தான் இருக்குது. இந்த ஜிஎஸ்டி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, சில அமௌண்ட்டை வந்து சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணுறது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பார்த்துக்கிறது. அது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் இல்லை, தனியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் இல்லை. அதனால தான் அவங்க வந்து இது மட்டும் இது பண்ணி வச்சுருக்காங்க. இது ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேட் வேட்டு ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்தது. இது வந்து என்னது அப்படின்னா, இது வந்ததுக்கு அப்புறமா எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு பொருளோட விலை ஒரே விலை தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ரேட் இருந்தது. இப்போ வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இப்போ ஹார்லிக்ஸ் எல்லா ஸ்டேட்லேயுமே 110 ரூபான்னா 110 ரூபா தான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஒரு ஸ்டேட்டில் 110 ரூபா, ஒரு ஸ்டேட்டில் 120 ரூபா அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னது, ஜிஎஸ்டி வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸு.
டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, அந்த பொருள் வந்து எங்கே விற்கப்படுதோ அங்கே தான் வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜிஎஸ்டி பற்றின எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னதுன்னா, ஜிஎஸ்டி இப்போ ஏதாவது ஒன்று வந்து ஜிஎஸ்டியில் எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இதுலேருந்து ஆள் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஆள் இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து 2/3 வந்து ஓட்டிங் இருந்தால் தான் 2/3, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 1/3 ஓட்டிங் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து 3/4 ஓட்டிங் இருந்தால் தான் ஒரு ஜிஎஸ்டியை பற்றின ஒரு முடிவை வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதில் வந்து ஜிஎஸ்டியில் இன்னொரு இது என்னதுன்னா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னா என்னதுன்னா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இப்போ வந்து ஒரு ஆயில் பிஸ்னஸ் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வச்சுக்கலாம். ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து உள்ள ரா மெட்டீரியல் கோகோனட் ஆயில் வாங்கணும். அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்று வாங்கணும். ஒவ்வொன்றுக்கும் டேக்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ இவங்க ஹேர் ஆயில் மேக் பண்ணும்போது இதுக்கு ஒரு டேக்ஸ் வரும். ஓகேவா? இந்த டேக்ஸ் இது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இது மூலமாக என்னதுன்னா, இவங்க வந்து நான் இவ்வளோலாம் இன்புட்டுக்கு வந்து இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், இதுக்கெல்லாம் இவ்வளோலாம் டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைல் பண்ணாங்கன்னா, அவங்களுக்குரிய அமௌண்ட் வந்து இந்த இன்புட்டுக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்து அவங்க கவர்மெண்ட்லேருந்து அவங்க வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இது ஜிஎஸ்டி பற்றின டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு வந்து புக்ஸில் வந்து 10th சோசியல் சயின்ஸில் இருக்குது, 11th காமர்ஸ் புக்கு, 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. இது ப்ரிலிம்ஸில் வந்து இவ்வளோ தான் கேட்பாங்க. இதை தாண்டி வந்து ப்ரிலிம்ஸில் ஏன்னா புக்கில் இருக்கிறத மட்டும் தானே கேட்பாங்க. இதை தாண்டி இது பண்ண தேவையில்லை. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வந்து நீங்கள் எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பின்னாடி போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படியும் புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நோட்ஸ் ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நோட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வட்டம் ஜிஎஸ்டிலேருந்து எப்படி ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் ப்ரிலிம்ஸில், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஆல், பாய்.